ஓகே ராகேஷ், ஸ்கேன் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க காதை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். குணப்படுத்திட்டோன்னா கண்டிப்பாக நல்லாவே கேட்கும். ஒரே ஒரு மைனர் ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ணணுமே. ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆனதுனால இது சரி பண்ணுறது கஷ்டம் தான் நினச்சினேன். ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஓகே, பெட்டராக தான் இருக்கு. அப்போனா இந்த ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிட்டோன்னா காது கண்டிப்பாக கேட்குமா டாக்டர்? யா ஷூர், கண்டிப்பாக கேட்கும். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். அப்புறம் டாக்டர், எப்போ ஆப்ரேஷன்? அது எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்துட்டாங்க, இன்னும் 2-3 நாள் தானே. எக்ஸாம்லாம் முடிஞ்சிடட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் டாக்டர். நான் ஒரு வாட்டி கூட ரெஃபரன்ஸ் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஏன், இங்கே தானே இருக்காங்க, கேட்டு பாருங்க. இல்லை டாக்டர், நான் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் கேட்டு பார்க்குறேனே. ஓகே, உங்கள் விருப்பம். இனி எப்போ என்ன ஏதுன்ட்டு பேசிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரிசப்ஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டர் மூலிமா நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கேன், உங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்குதுன்றது தெரியும். தென் ரிசப்ஷன்லேருந்தே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் என்னை வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பற்றி பேசலாம். ஓகே சார். ஓகே, இனி நீங்கள் போகலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் ஓகே. போகலாமா? ம். நான் வேண்டான்னு சொல்ல சொல்ல என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்கிட்ட இருக்கிற காசை கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்னடான்னா ஆப்ரேஷன் பற்றி பேசிட்டு வராங்க. ஒன்றுமே புரியல. எனக்கு ஏன் இவங்க இவ்வளோ செய்யணும்? ஒருவேளை என்ன இவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியுமோ? இல்லாட்டி நம்ம அப்பாவை பற்றி இவங்களுக்கு தெரியுமா? இல்லையே. அப்படியே பார்த்தாலும் அப்பாவை பற்றி நைட்டு பேசினப்போ ஃபஸ்ட் டைம் அப்பாவை பற்றி கேள்விப்படுற மாரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களாவும் இருக்க மாட்டாங்க. பின்ன ஏன் எனக்கு இவ்வளோ செய்யணும்? ஹாஸ்பிட்டலில் என் பேர் கேட்டதுக்கப்புறம் ஏன் என்ன அவங்க அப்படி பார்த்தாங்க? ஏன்னு கேட்டப்ப கூட என்னையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் டாக்டர் கிட்டேயும் ஏதோ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நான் எப்படி கேட்பேன்? கேட்கலாமா வேண்டாமா? ஓய். கேட்கலையா? இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லாவே கேட்கும். ஓய். கூப்பிட்டீங்களா? என்ன யோசிக்கிற? அது நீங்க ஏன் எனக்கு இவ்வளோ பண்றீங்க? எவ்வளோ பண்றேன்? எவ்வளோ பண்றேன்? ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போய் எனக்கு செக்கப்லாம் பண்ணீங்க. எனக்கு தோணுச்சு, அதான். உங்களுக்கு தோணுச்சா? ஆமா. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னா? ஆமா. ஏன் அப்படி? நான் எப்படி சொல்லுவேன் அதை பத்தி? இப்போ நான் அதை பத்தி சொன்னாலும் இவளுக்கு கேட்காது. காது ஆப்ரேஷன்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் சொல்லலாம். ஹலோ. சொல்லு. நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? நீங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, ஒன்றும் இல்லை. நீ எப்போ ஃப்ரீ? நானா? ஃப்ரீனா? டாக்டர் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு. உனக்கு எக்ஸாம்லாம் முடியிற டைம் சொல்லு. எக்ஸாமா? எப்போ முடியும்? இன்னும் 2 days. என்ன எக்ஸாம் இருக்கு? EVS எக்ஸாம். EVSஆ? அதெல்லாம் ஒரு எக்ஸாமா? ஒன்றும் இல்லை. சரி, எக்ஸாம் முடிச்சுட்டு என்கிட்ட சொல்றியா? எக்ஸாம் முடிச்சுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்றியா? ஆனா ஏன்? ஆப்ரேஷன் பண்ணணும்ல. ஆப்ரேஷனா? எனக்கா? ஆமா. வேண்டாம். ஏன்? ஏன்? பயமா இருக்கு. எதுக்கு? ஆப்ரேஷனுக்கு. நான் தான் இருக்கேன்ல. நான் இருக்கேன்ல, பயப்படாத. இல்ல, அப்பா. உங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்கோ. இல்ல, ஆப்ரேஷன் பண்ணா நிறைய செலவாகும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்னோட ஃபோன் நம்பர் உனக்கு கொடுத்தேன்ல. ஆமா. நீ எக்ஸாம்லாம் முடிச்சிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணு. புரிஞ்சுதா? கால் பண்ணி என்ன சொல்லணும்? ஆப்ரேஷன் எப்போ பண்ணணும்னு.
ஆ ஆப்ரேஷன் எப்போ பண்ணணும்னு சொல்லணும். ம் பயப்படாத, நான் இருக்கேன். ம் சரி, வீட்டுக்கு போ. அப்பாவுக்கு தெரியாம பார்த்துக்கோ, சரியா? ம் நான் வேணும்னா கூட்டிட்டு போட்டுமா? இல்லை வேண்டாம், நான் போயிடுவேன். ம், சரி, கிட்ட தானே இருக்கு, போ. ம் பாய். அம்மா, அவகிட்ட நான் உன்னை மறுபடியும் பார்த்தேம்மா. அறியாத வயசுல ஒன்றும் தெரியாம நான் உன்னை இழந்துட்டேன். ஆனா இவளை நான் இழக்க மாட்டேம்மா. சத்தியமா நான் இழக்க மாட்டேன். பத்திரமா பார்த்துக்கணுமா. அவளுக்கு எல்லாவுமா இருந்து நான் பார்த்துக்குவேம்மா. அதி சொன்ன மாதிரிதாம்மா நடக்குது. அந்த பொண்ணை தவிர வேற யாரையுமே என்னால் பார்க்க முடியலம்மா. யாரை பார்த்தாலும் அவளை பார்க்குற மாதிரி தாம்மா இருக்கு. அவ காது சரியானதுக்கப்புறம் என்னை பற்றி எல்லாம் சொல்லுவாம்மா. அவளுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் அவளை ரொம்ப நல்லா படிக்க வைப்பேம்மா. அவளுக்கு விருப்பப்பட்ட எல்லாமே நான் நிறைவேற்றி வைப்பேன். வர வர ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸ்டார்டிங்கில் மட்டும் ஈஸியானதாக கொடுத்துருந்தாங்க. போக போக தானே தெரியுது இது எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு. ம் ஆ இவன் தான் இருக்கான்ல, இவங்கிட்ட கேட்போம். டேய். கூப்பிட்டீங்களா? ஆமாம். சொல்லுங்க அனினா. இந்தா, எனக்கு இது புரியல, அன்னைக்குமே சொல்லிக் கொடு. எதுக்கு சிரிக்கிற? ஐயோ, தெரியாம சிரிச்சிட்டேன். எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு தானே சிரிச்ச. ஐயோ அனினா, நான் சத்தியமா அதை நினைச்சு சிரிக்கல. பின்ன? நீங்க கேட்ட விதம் நல்லா இருந்துச்சு, அதனாலதான் சிரிச்சேன். அப்படியா? ம் ஆமா. சரி, பொழைச்சு போ. இது சொல்லிக் கொடு. ஸ்டார்டிங் ஓகே, பட் எண்டு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒன்னும் தெரியலனாலும் வாய் கொழுப்பு இருக்கே. சரி, பாவம், எதுக்கு அவங்கள போட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு, சொல்லி கொடுக்கலாம். எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் அமையும் போல. என்னடா, நீ ரெடி ஆயிட்டியா? சொல்லி கொடுக்குறியா? ம் சொல்லி கொடுக்குறேன். குட் குட், இரு வரேன். இந்தா, நீ ஒரு புக் வச்சுக்கோ. அப்போ நீங்க வச்சிருக்கிறது அது கைடுடா. கைடா? ஆமா. ஏன் கைடெல்லாம் யூஸ் பண்றீங்க? புக்ல இம்பார்ட்டண்டா பார்த்து படிச்சா போதுமே. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ இதை மட்டும் சொல்லிக் கொடு. ம் அன்னைக்கு நீ சொல்லிக் கொடுத்தது நல்லா புரிஞ்சுது, அதே போலயே சொல்லிக் கொடு. ம் சரி. The field of electronic focused on the circle. ஹா, சூப்பர்ரா, புரிஞ்சிருச்சு. எல்லாமே புரிஞ்சுதா? ம் எல்லாமே புரிஞ்சிருச்சு. ம் ஹாப்பியா? ஆமாண்டா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நாளைக்கு இது டெஸ்ட் தெரியுமா? அப்படியா? ம் நல்ல வேலை, நீ நல்லாவே சொல்லி கொடுத்துட்ட. எப்படி, ரிவிஷன் எக்ஸாம் மாதிரியா? இல்ல இல்ல, நார்மலா மேம் டெஸ்ட் வைக்கிறாங்க சும்மா. எப்படி அவங்க சொல்லி கொடுத்து நம்ம புரிஞ்சிருக்கிறோன்ட்டு டெஸ்ட் வச்சு பார்க்கறாங்க. ம் சரி, இதெல்லாம் நீ எப்பயோ படிச்சதுல, உனக்கு எப்படி இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதான்டா, எப்படி இவ்வளோ காலம் வரையும் உன் மண்டையிலே இருக்குதெல்லாம்? சிரிக்கிறான் பாரு. சரி, வேற ஏதாவது சொல்லி கொடுக்கணுமா? இல்ல இல்ல, காஃபி ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம் வேண்டாம், எதுக்கு அதெல்லாம்? படிச்சு படிச்சு தூங்கிட்டீங்கன்னா? டேய், என்னடா? சும்மா சொன்னேன். ம் அக்காவை பார்த்து அந்த பயம் இருக்கட்டும். என்ன பாரா, அக்காவா நீங்க எனக்கு? ஆமாண்டா, அக்கான்னு கூப்பிடு. சரி கூப்பிடுறா. அக்கா போதுமா? ம் போதும். ம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க, தெரியலனா கேளுங்க. சரிடா. காடு முட்டை கண்ணுக்குள்ள காதல் அரிக்கிறே. லலலலலா லலா லலா லலா, வரான் வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே. டுண்டு 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 டுண்டு. விதுன், உனக்கு என்ன சின்ன வயசு பிள்ளைன்னு நினைப்பா? எஸ் அஃப்கோர்ஸ். எரும மாடு, போய் படிக்கிற வேலையை பாருப்போ. எடுத்து வச்சு வண்டி ஓட்டிட்டு தெரியுது. வாரணாசி கோட்டை தாண்டி மயில் வண்டியிலே. ஆனா நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம். எதுலயாவது ஃபெயில் ஆயிட்டு வருவல்ல, அப்ப இருக்குடா. லலலலலா லலா லலா லலா. எப்படின்னா போ, எதுலயாவது ஃபெயில் ஆயிட்டு வருவல்ல, அப்ப இருக்கு. போடே. என்ன மாமா, ரவுண்ட் வரீங்களா?
இல்ல பதுன், நீ ஓட்டு. ஓகே ரைட்டே. லலலலலா லலா லலா லலா. ம்ஹும். இவளை நான் ரூம்ல தேடிட்டு இருக்கேன். அங்க இல்லாம இங்க வந்து உட்காந்து படிச்சிட்டு இருக்கா. கூப்பிட்டியா? ம். சொல்லு, ஏன் கூப்பிட்ட? உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். ஓ, என்ன பேசணும்? அந்த வினிதா உன்கிட்ட ரொம்ப கோவப்பட்டாலோ? வினிதாவா? ஆமா, உங்க கிளாஸ் நியூ ஜாயினிங்கா வந்தாங்கல்ல 2 பேர். ஆமா. இன்னைக்கு கூட அனினா சொல்லிட்டு இருந்தாங்களே. இன்னைக்கு கூட அர்க்கானிய டீஸ் பண்ணாங்களே, அந்த வினிதா. ஆ, புரியுது. இப்போ ஓகேவா? என்ன ஓகேவா? ஏய், புரியலையா? நீ அந்த ஆதித்யன் கிட்ட பேச போனல, அது இவளுக்கு பிடிக்காம இருந்துச்சுல. இவன் உன்னை போட்டு திட்டினால, இப்பவும் திட்டிட்டு தான் இருக்காளான்னு கேக்குறேன். ஓ, இல்ல இல்ல, இப்பெல்லாம் திட்டுறதில்ல. ம். ஆதித்யன் கிட்ட இப்போ நீ பேசிட்டு தான் இருக்கியா? ம், எப்பயாச்சும். ம். பேச்ச குறைச்சிக்கோ, அதான் நல்லது. ஏன்? தேவையில்லாம அந்த பொண்ணுக்கு பொசசிவ் ஆகாம இருக்கும்ல, அப்புறம் உன்கிட்ட தான் கோவப்பட்டுட்டு வருவா அவ. அதுக்கு தான் சேஃபா இருந்துக்கோ. ம். என்ன, ஏன் அப்படி பாக்குற? அர்க்கானிக்கு அப்படி நடந்தது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே. எனக்கா? எனக்கு ஏன் கஷ்டமாயிருக்கும்? பின்ன அர்க்கானி தான் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. நீ என்ன இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் சும்மா அர்க்கானி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரியே பேசிட்டு இருக்க? அப்பனா அர்க்கானி உனக்கு பிடிக்காதா? அர்க்கானி வருணோட மாமா பொண்ணு, அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசிட்டு இருக்கேன். இத்தனைக்கும் அந்த பொண்ணு கிராமத்துல இருந்து வந்திருக்கு. வருணோட ஃப்ரெண்டா இருந்துட்டு நான் இப்படி கூட பேசலாம் எப்படி? அப்புறம் வருண் என்ன தப்பா நினைக்க மாட்டான்? என் மாமா பொண்ணு கிராமத்துல இருந்து வந்திருக்கனால தான் இவன் பேசாம இருக்கான்னு. அதுக்காகவாச்சும் நான் பேசிதான் ஆகணும், புரியுதா? அப்போ அர்க்கானிய உனக்கு பிடிக்காதா? ஏய் லூசாடி நீ, சும்மா அர்க்கானிய பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டுட்டு இருக்க. உன்கிட்ட நான் பேசணும்னு நினைச்சதை பேசிட்டேன். நீ பேசுறதெல்லாம் நான் கேட்கணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்லை. அந்த ஆதித்யங்கிட்ட பேசுறத விட்டுரு, அதுதான் உனக்கு நல்லது. நீ அவங்கிட்ட பேசுறது என்னமோ நல்லா இல்லை. முடிஞ்ச அளவு குறைச்சிக்கோ, அவ்வளோதான். நான் போறேன். ஏய் லூசாடி நீ. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அப்போனா இவ்வளோ நாளா அவ கிராமத்துலேருந்து வந்த பொண்ணுன்னு சொல்லவே தான் நீ அவளுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தியா? நான் தான் என்னென்னமோ நினச்சிட்டேன் கிறுக்கி. ஆனாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் கூட பார்க்கணும், அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ம். சாந்திக்கு இவங்க சேனல் மாத்துறத பார்க்கும் போதே எனக்கு பயமா இருக்கு. என் மேல இருக்கிற கோவத்துல தான் இத்தனை சேனலை மாத்தி மாத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க கோவம் போக வைக்கிறதுக்கு நான் இப்ப என்ன பண்றது? ம், சரி, இப்போதைக்கு நம்ம நினைச்ச மாதிரி அப்படியே சொல்லி புழுவி வைக்கலாம். சாரிப்பா, உங்ககிட்ட நான் வேணும்லாம் மறைக்கல. எனக்குன்னு தனியா ஆசை இருக்குல்ல. நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது தான் உங்ககிட்ட நான் எல்லாமே சொல்லுவேன். அது வரைக்கும் மட்டும் உங்ககிட்ட நான் போய் சொல்லிக்கிறேன். சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும்போது நீங்கள் என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டீங்க. நீங்கள் கோவப்பட்டது என்னன்னாலும் நியாயம்தான். என் மேலே தப்பு இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட இப்படி இறங்கி வர்றதுல தப்பே இல்லை. இப்போதைக்கு ஒரு பொய்யை சொல்லி உங்கள் கோவத்தை அடக்கணும். இந்த வரேன். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன? இப்போ ஏன் கோவப்படுறீங்க? என் தலகாணி எங்க? அதுவா, இதோ இங்க கிடக்கு பாத்தீங்களா? என் தலகாணி ஏன் அங்க கொண்டு போட்ட? ம், சும்மா நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு அந்த தலகாணி? நீ எனக்கு வேண்டாம் அந்த தலகாணி மதி. ம், பிச்சு போடுவேன். சும்மா என்ன பேசுறீங்க? ஏன்? நான் உண்மைதான் பேசுறேன், நீ எனக்கு வேண்டாம். ம், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ எனக்கு வேண்டானா வேண்டாம், அவ்வளோதான். ம், ஏன் வேண்டாம்? ம். நீ என்கிட்ட எல்லாம் மறைக்கிற, அதனால நீ எனக்கு வேண்டாம். சரி, இனி மறைக்க மாட்டேன். ஆ? என்ன சொன்ன? இனி மறைக்க மாட்டேன்னு சொன்னேன். இல்ல இல்ல, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ மறைச்சல, அது அப்படியே இருக்கட்டும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அடி வாங்குவீங்க. என்கிட்ட இது போல கொலையிறவெல்லாம் வச்சுக்காத, நானே பயங்கர கோவத்துல இருக்கேன். ம், ம்.
ஐயோ இவங்க ரொம்ப கோவப்படுறதுக்குள்ள சொல்லிடணும். ஏங்க இங்க பாருங்களேன். பார்க்க மாட்டீங்களா? இங்க பாருங்க. ஏய் என்ன உனக்கு? ஷோ, என்ன பாருங்க, நான் தானே பேசிட்டு இருக்கேன். கண்ணத்துல இருந்து கையெடு. தலையை திருப்ப மாட்டேன்னு சொல்லுங்க, கை எடுக்கிறேன். என் தலை என் விருப்பம், நான் எந்த பக்கம் வேணாலும் திருப்புவேன். அடி வாங்க போறீங்க. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நீ கை எடுத்துட்டு கிளம்பு. ம், எடுக்க மாட்டேன். நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. கடவுளே, டென்ஷன் தலைக்கு ஏறுறதுக்குள்ள சீக்கிரம் சொல்லிட்டு போ. ஓகே, அதாவது அது யாரு தெரியுமா? யார் யார் தெரியுமா? அதான்ப்பா, இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்க்கு வந்தாங்களே, நீங்க கூட என்கிட்ட கோவப்பட்டீங்களே. ஏன் நீ என்கிட்ட கோவப்படலையா? ம், நானும் கோவப்பட்டதான், இல்லைன்னு சொல்லல. என்ன நான் கோவப்பட்டதை மட்டும் சொல்ற? ஓகே ஓகே, நான் கோவப்பட்டேன்ல. ஆமா. அந்த பையன் வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்டு லக்ஷ்மி இருக்கா தெரியுமா? அவளோட அண்ணா, அவளோட பெரியம்மா பையன். அண்ணா முறை தானே. அவன் எதுக்கு உன்னை பார்க்க வரான்? அதுவா, அவன் என்ன லவ் பண்றானாமா. அதான் அப்பா அப்பா வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன சொல்ற? ஆமா, நிஜமா தான் சொல்றேனே. அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா, நான் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ரிஜெக்ட் பண்ணிட்டியா? ஆமா, லவ் பண்ணுன்னு தொல்லை பண்ணா எப்படி பிடிக்கும்? நமக்கு மனசுக்கு பிடிச்சாதானே லவ் பண்ண முடியும். அதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக சொன்னேன். அவன் போகவே மாட்டேன்னு ஒரே தொல்லை. இனி வரவே கூடாதுன்னு சொன்னாலும் அப்பா அப்பா வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான் தெரியுமா? அதான் இன்னைக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுட்டேன். என் ஃப்ரெண்டு லக்ஷ்மிக்கு கால் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு அவனை பேச வச்சேன். அவனும் நல்லா பயந்துட்டான். நான் எத்தனை வாட்டி சொன்னேன், என் பேச்சை கேட்கவே இல்லை. ஆனால் லக்ஷ்மி ஒரே ஒரு வாட்டி பெரியப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டின உடனே அவ கேட்டுட்டான். இனி அந்த சாப்டர் க்ளோஸ். எத்தனை நாளா நடக்குது இது? ஒரு 2-3 மந்த் தான் நடக்குது. 2-3 மந்த்தா நடந்துட்டு இருக்கு. ஆனா நீ இப்பதான் என்கிட்ட சொல்றல, அதுவும் நான் கோவப்பட்டு திட்டவே நீ என்கிட்ட சொல்லியிருக்க. இல்லாட்டி இது கூட சொல்லியிருக்க மாட்டேன். கண்டிப்பா மறைச்சுதான் வச்சிருப்ப. அப்படித்தானே? அப்படிலாம் இல்லையே. இத்தனை மாசமா மறைச்சுக்கிட்டு என்கிட்ட ஒன்னும் தெரியாத புள்ள மாதிரி வந்து பேசிட்டு இருக்கல. சாரி. எனக்கு பிடிக்கவே இல்லை. எலும்பி போ. நான் போக மாட்டேன். போன்னு சொன்னேன். முடியாது. என்ன சும்மா சும்மா உச்சி கொட்டிக்கிட்டே இருக்கீங்க? கண்ணத்துல இருந்து கையெடு. இது மதியா? கையெடுன்னு சொன்னேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, நானும் கையை எடுக்க தான் செஞ்சேன். எப்படி இப்ப நீ கை எடுத்த இல்ல? ம். ஏய், நீ கைய மேல மேல கொண்டு வந்துட்டு இருக்கடி. அப்படியா? ஏய், கண்ணுல இருந்து கையெடு. எவ்வளோ பெரிய கண்ணு உங்களுக்கு? ஆமா, இவ கண்ணு ரொம்ப சின்னதா இருக்கு. என் கண்ணுக்கு வந்துட்டா. சாரி, என்ன மன்னிக்க மாட்டீங்களா? நான் ஏன் உன்னை மன்னிக்கணும்? நீ யாரோ நான் யாரோ, எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? அப்படியெல்லாம் பேசக்கூடாது, தப்பு. பாப்பா பாவம் இல்ல, சின்ன குட்டி பிள்ளைல. இந்த ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். கவி, அம்மா. கவி எங்கம்மா இருக்க? அம்மா, டிவி பார்த்துட்டு இருக்கேன். இங்க ஒரு நிமிஷம் வா கவி. ஏமா? அத்தை உன்கிட்ட ஏதோ பேசணுமா, இங்க வா. இப்பதான் பேசணும் இவங்களுக்கு. வாமா. இதோ வரேம்மா. இவங்கள அப்புறமா வந்து சமாதானப்படுத்திக்கலாம். இப்போ அத்தை போய் பார்த்துட்டு வரலாம். நீங்க என்ன மன்னிக்கிற வரையும் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். கெஞ்சி கெஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டே இருப்பேன். என் தங்க பிள்ளை, என் குட்டி பிள்ளை. அத்தை கிட்ட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன். ஹாய் மக்களே, என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. Thank you so much and love you all.